அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் புனித வெள்ளி. நமது உணர்வு நிலையில் புயல் ஒன்று வீசிக்கொண்டிருக்கின்றது. மனத்தாலும் உணர்வாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்று நடந்தேறுகின்றது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு கொடும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு கேவலமான சாவாகிய சிலுவை சாவு அவருக்கு அளிக்கப்படுகின்றது. ஏன் இப்படி? புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். விடை காண இருட்டில் தேடுகின்றோம். வெளிச்சம் மட்டும் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்த நாளில் நாம் காணும் அரசியல் ஆச்சரியங்களை விட இறையியல் அதிர்ச்சிகள்தான் நமக்கு அதிக வலியை கொடுக்கின்றன. ஆம், அரசியல் ஆச்சரியங்கள் என்று நான் குறிப்பிடுவது இங்கு நடைபெறும் ஒரு கள்ள கூட்டணியை பற்றித்தான். யூதர்களும் ரோமானியர்களும் பிறவி பகைவர்கள். யூதர்கள் அரசியல் அடிமைகள், ரோமானியர்கள் அவரை அடக்கி ஆள்பவர்கள். யூதர்களின் தலைவர்களும் ரோமை சீசரின் பகராளியான பிலாத்தும் கூட்டணி அமைத்துக் கொள்கின்றார்கள். எதிரிகள் இருவரும் இங்கு கரம் கோர்க்கின்றனர். யூதர்களின் மெஸ்ஸியாவை கொலை செய்கின்றனர். ஆனால் இதில் ஆறுதலான ஒரு செய்தி, இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டதும் அதை நடத்தி காட்டியதும் சாமானிய யூதர்கள் அல்ல. யூதர்களின் தலைவர்கள், சமயத் தலைவர்கள். சமயத் தலைவர்களால் இயேசுவை புரிந்து கொள்ளவே முடியாது. தங்கள் அதிகாரங்களுக்கு அச்சுறுத்தல் வரும்போது அவர்கள் நிரபராதிகளையும் கொலை செய்வார்கள் என்பதற்கு இவர்கள் எடுத்துக்காட்டு. ஆனால் இதைவிட இறையியல் அடிப்படையில் சிந்திக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு அதிர்ச்சி, இறையியல் அதிர்ச்சி, சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவின் அந்த கூக்குரல், ஏலி ஏலி லமா சபக்தானி, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்னும் சொற்கள் மனதை பிழிகின்றன. இந்த இடத்தில் திருப்பாடல் சங்கீதம் 22 சங்கீதத்தின் அந்த வரிகளை இயேசு உச்சரிக்கின்றார் என்றால் இயேசுவின் மன ஓட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி அழுகின்ற பொழுது நான் சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர் என்ற வார்த்தைகள் திருப்பாடலில் தொடர்கின்றன. கடவுள் வெகு தொலைவில் இருக்கின்றார். இந்த உணர்வுதான் இயேசுவை மிகவும் அதிகமாக காயப்படுத்தி இருக்க வேண்டும். வாழ்வின் பெருமை, தனிமை இவற்றின் உச்சங்களை தொட்டுவிட்டார் இயேசு. கெத்செமனி தோட்டத்தின் வேதனைகளை அறிந்துணரக்கூட அவருடைய சீடர்களால் முடியவில்லை. அவருடைய வேர்வை பெரும் இரத்த துளிகளாக நிலத்தில் விழுந்தது. சீடர்களோ எதுவும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மனம் வெடித்துவிடும் அளவுக்கு அவர் துன்பப்பட்ட போதும் உடனிருக்க யாருமின்றி அதை தன்னம் தனியாக அனுபவிக்கின்றார். யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் கடவுள், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வை ஏன் கடவுள் தரவில்லை? அவர் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றார்? அவர் ஏன் பேசவில்லை? யோர்தான் ஆற்றில் இயேசு திருமுழுக்கு பெற்ற போது வானம் திறந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்ன அந்த கடவுள் இன்று ஏன் பேசவில்லை? இயேசு உருமாற்றம் பெற்றபோது இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொன்ன கடவுள் இன்று ஏன் பேச மறுக்கின்றார்? எருசலேம் ஆலயத்தில் தந்தையே உமது பெயரை மாட்சிப்படுத்தும் என இயேசு கூறிய போது முழங்கிய கடவுள் இன்று ஏன் அமைதியாக இருக்கின்றார்? வாழ்வின் பல கேள்விகளுக்கு பதில்கள் இல்லை. வெளிச்சத்தை தேடுகின்றோம், எங்கும் இருளே சூழ்ந்து நிற்கின்றது. ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஃபியோடர் டாஸ்டோவ்ஸ்கியின் கரம் சேவ் சகோதரர்கள் என்னும் நாவலிலே
ஒரு நிகழ்ச்சி வருகின்றது. அது ஒரு பண்ணை தோட்டம். பல ஏழை மக்கள் அந்த பண்ணையில் வேலை செய்கின்றார்கள். அந்த பண்ணையின் சொந்தக்காரனுக்கு அந்த மக்கள் மீது எந்த அக்கறையும் இருந்தது இல்லை. அவன் குதிரையிலே வலம் வருகின்ற போதெல்லாம் அவனோடு பல வேட்டை நாய்களும் அவற்றை கவனித்துக் கொள்ளும் வேட்டைக்காரர்களும் வலம் வருவார்கள். ஒரு நாள் அவன் அப்படி வலம் வரும்போது அந்த பண்ணையிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மகன், ஒரு பாலகன், அறியாமல் ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த வேட்டை நாய் ஒன்றின் மீது வீசிவிட்டான். பண்ணை முதலாளிக்கு கோபம் தலைக்கு ஏறுகின்றது. அந்த சிறுவனை பிடித்து வருகின்றார்கள். பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்த அத்தனை பேரையும் அங்கு நடப்பதை காண வரிசையிலே நிறுத்துகின்றார்கள். அந்த குழந்தையின் உடைகளை களைந்து அவனை நிர்வாணமாக்குகின்றார்கள். கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சிறுவனை ஓடச் செய்கின்றார்கள். அவன் எதற்கு என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருந்த போது அந்த பண்ணை முதலாளி தன் வேட்டை நாய்களை எல்லாம் பிடி பிடி என்று கத்தி ஏவி விடுகின்றான். வேட்டை நாய்கள் அத்தனையும் அக்குழந்தையின் மீது பாய்ந்து அவனை கடித்து குதறி அவன் பிஞ்சு உடலை துண்டு துண்டாக்கி போடுகின்றன. அத்தனையும் அவன் தாய் கண்முன்னே நடந்தேறுகின்றது. இந்த நிகழ்வை கதையில் வரும் ஐவன் என்னும் கதாபாத்திரம் அண்மையில் துறவு மடத்தில் சேர்ந்திருந்த தன் தம்பி அலோய்ஷாவிடம் கூறி அவன் எழுப்புகின்ற கேள்வி, இது ஏன் நடந்தது? இந்த குழந்தை இப்படி கொடூரமாக சாவை சந்திக்க வேண்டிய தேவை என்ன? சொல் அலோய்ஷா. இந்த குழந்தையை துடிதுடித்துக் கொண்டிருந்த போது நீ நம்புகின்ற கடவுள் ஏன் மௌனமாக இருந்தார்? நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உங்கள் உள்ளங்களிலும் 1000 கேள்விகள் அலைமோதி இருக்கும். இறைவா, ஏன் இப்படி? ஏன் எனக்கு மட்டும், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கொடிய சோதனை? எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றோமே. எங்களுக்கு நீதியே கிடைக்கவில்லையே. எங்களை வஞ்சித்தவர்கள் நன்றாகத்தானே இருக்கின்றார்கள். நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று எத்தனையோ கேள்விகள். ஆனால் பதில்களுக்குத்தான் இங்கு பஞ்சம். புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம், விடை காண இருட்டில் தேடுகின்றோம். வெளிச்சம் மட்டும் கண்களுக்கு தென்படுவதில்லை. குற்றம் அற்றவர்கள் அனுபவிக்கின்ற தண்டனைகளை, துயரங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதுவே மெய்யியலின், தத்துவ இயலின் மிகப்பெரிய தேடல். விடைகள் தேடும் வினாக்கள் நம் சமூக வாழ்விலே மட்டுமல்ல, நம் ஆன்மீக வாழ்விலும் காண முடியும். இது நம்பிக்கை அற்றவர்கள் வாழ்வில் அல்ல, ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்வில்தான் இவை அதிகமாக உள்ளன. ஏனெனில் எல்லாவற்றையும் அன்பு செய்து காத்து வருகின்ற ஒரு கடவுளில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த கடவுள் ஏன் சில நேரங்களிலே இல்லாமல் போகின்றார்? தனிப்பட்ட வாழ்விலும் கடவுளை நம்பி சில செயலில் ஈடுபடுகின்றோம். ஆனால் சில நேரங்களில் அவரை காண முடிவது இல்லை. இது நமது ஆன்மீக வாழ்வுக்கே சவாலாக அமைந்து விடுகின்றது. புனித சிலுவை யோவான் 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு துறவி. ஸ்பெயின் நாட்டை சார்ந்த இவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி. இவருடைய எழுத்துக்கள் ஆன்மீகவியலில் இன்றும் போற்றப்படுகின்றன. இவர் எழுதிய ஒரு நூலின் பெயர் ஆன்மாவின் இருண்ட இரவுகள், த டார்க் நைட் ஆஃப் த சோல். இந்நூலில் கடவுளின் மௌனம் பற்றி பேசுகின்றார். கடவுள் கைவிட்டு விட்டார் என்ற உணர்வுகள், கடவுள் இல்லை என்ற உணர்வுகள் ஆன்மீகத்தின் உயர் நிலையை அடையும் போது ஏற்படுவதாக குறிப்பிடுகின்றார். ஆன்மீக மொழியில் பேசும் இந்த ஞானி ஆன்மீக உள்ளொளி நோக்கிய பயணத்திலே ஒரு ஆன்மா எதிர்கொள்ளும் துன்பங்கள், சவால்கள் பற்றி குறிப்பிடுகின்றார். ஒரு ஆன்மா முதிர்ச்சி நிலையை அடைய முற்படும் போது வெறுமை, தனிமை, பற்றிக்கொள்ள எதுவும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு, ஆறுதல் பட்டுக்கொள்ள என்று ஒன்றும் இல்லாத நிலை, இவையே அனுபவங்களாக அமைகின்றன என்கிறார். இந்த இருண்ட இரவை
ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையற்ற நிலையிலும் நம்பி துணிவதே ஆன்மீக வெளிச்சத்துக்கான வழி என்று புனித சிலுவ யோவான் சொல்லுவார். இங்கே இயேசுவும் வெளிச்சத்தை தேடுகின்றார். வாழ்வின் கேள்விகளுக்கு விடை தேடும் மனிதர்களில் ஒருவர் ஆகின்றார் இயேசு. கடவுளின் அமைதியை புரிந்து கொள்ள முயலும் மனிதர்களில் ஒன்றிக்கின்றார் இயேசு. இந்த வெறுமையிலும் இந்த தனிமையிலும் இயேசுவின் இறப்பு நம்பிக்கை இழந்த ஒரு இறப்பல்ல. தந்தையே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லியே உயிர் துறக்கின்றார். கடவுளை உணர்ந்ததால் அல்ல, அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தது. கடவுளின் பிரசன்னத்தை உணர முடியாத அந்த உயர்ந்தபட்ச தனிமையிலும் கடவுளில் நம்பிக்கை வைத்தே அவரது கரங்களில் தன் ஆவியை ஒப்படைக்கின்றார். நம்பிக்கை இழந்த மக்களுக்கு இயேசுவின் நம்பிக்கை, இந்த சிலுவை சாவின் மத்தியிலும் அவர் கொண்ட அந்த நம்பிக்கை நமக்கு ஒளி விளக்கு ஆகின்றது. கடவுளின் அமைதி நெஞ்சை பிழிந்தாலும் இருளின் சக்திகளோடு சமரசம் செய்து கொள்ளாமல் இறுதி மூச்சு மட்டும் எதிர்த்து போராடுகின்றார் இந்த போராளி இயேசு. இந்த இயேசு நம் பாதைக்கு விளக்கு. நம்மை சூழ்ந்துள்ள இருள் மறைய இருளோடு போர் புரிந்த இயேசுவோடு பயணிப்போம். வெளிச்சத்துக்காக காத்திருப்போம். நன்றி.